கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா என கமல்ஹாசனுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா என்றும் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பதா என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா என்றும் கமல்ஹாசனுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பதா என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. கன்னடம் தமிழில் இருந்துதான் பிறந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நடிகர் கமல்ஹாசனுக்கு தற்பொழுது கர்நாடக நீதிமன்றம் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எழுப்பக்கூடிய இந்த அடுக்கடுக்கான கேள்வி கூடாக அவர் பேசியிருப்பது மேலும் அதனுடைய எதிர்ப்பானது வலுவடைவதாகவே பார்க்கப்படுகிறது. தக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் விவகார போதும் கமல்ஹாசன் பேசிய கருத்துக்களும் அதே போன்று அவர் பேசிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகாக அவர் பேசிய வார்த்தைகளும் நீதிமன்றத்துடைய கவனம் பெற்றிருப்பதாக குறிப்பிடக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வரலாற்று ஆய்வாளர் பேசக்கூடிய வார்த்தைகளா அல்லது ஒரு சாதாரண மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகளா என்று கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். குறிப்பாக கமல்ஹாசன் என்பவர் ஒரு சாதாரண ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர். ஆனால் அதே வேளையில் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் ஆய்வாளரா என்ற கேள்வியை கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசன் முன் வைத்திருக்கிறது. தக்லைஃப் படத்தினுடைய வெளியீடை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் தொடர்பான இந்த வழக்கில் தற்பொழுது கர்நாடக உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என்று கூற கமல் என்ன மொழி ஆய்வாளரா என்ற கேள்வியும் கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்ற கேள்வியும் அந்த உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கன்னடம் குறித்து கமல்ஹாசன் பேச்சால் தற்போது பதற்றம் உருவாகி உள்ளதால் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என்று உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கமல்ஹாசன் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தவறாக கன்னட மக்கள் புரிந்து கொண்டதாக தமிழகத்தில் கமலுக்கு ஆதரவாளர் பலர் கேட்கக்கூடிய நேரத்தில் கமல்ஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்பதன் மூலமாக என்ன நடந்துவிட போகிறது? கர்நாடகாவில் அவர் ஒரு பதற்றமான சூழலையே உருவாக்கியிருக்கிறார். மக்களுக்கு அடிப்படையில் மொழி, அவர்களுடைய உடை, உணவு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் மொழி குறித்து ஒரு தனி மனிதரோ அல்லது பிரபலமான யாரோ சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசுவதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் கன்னடம் குறித்து பேசுவதற்கு கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறது, அல்லது அவர் மொழியியல் நிபுணரா என்ற கேள்வியும் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததாக கமல்ஹாசன் பேசவில்லை என்றாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது ஓர்தாய் மக்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் சொன்னார் என்று கமலுடைய ஆதரவாளர்கள் கமலுடைய சர்ச்சைக்குரிய அந்த பேச்சு குறித்து சொன்னாலும் கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் கமல் பேசியது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு வரலாற்று திரிபு எனவும் கன்னட மொழியினுடைய வரலாற்று தெரியாமல் பேசுகிறார் என கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா உட்பட கமலுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இந்த படத்தினுடைய பணிக்காக கேரளா சென்றிருந்த கமல்ஹாசன் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு
அன்பு என்றும் மன்னிப்பு கோராது என்று மன்னிப்பு கேட்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த போஸ்டரில் அன்பு மன்னிப்பு கேட்காது, கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று திட்டவட்டமாக தெரிவித்து கமலுடைய ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கமல் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் அவர் கர்நாடகாவில் மொழி குறித்து பேசி ஒரு கன்னட மொழி பற்றி அவர் தவறான கருத்துக்களை கூறி ஒரு பதற்றமான சூழலை கர்நாடகத்தில் ஏற்படுத்தியிருப்பதாக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழியிலிருந்து கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற கமல் ஒரு ஆய்வாளரா அல்லது அவர் மொழியிலுடைய நிபுணரா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன் வைத்திருக்கிறது. அதுவும் பல கேள்விகள் அவர் முன்னாடி வைக்கக்கூடிய சூழலில் ஒரு வணிக நோக்கத்திற்காக கமல் நீதிமன்றம் வந்துள்ளார். மொழியை சிறுமைப்படுத்திவிட்டு இதுபோன்ற நடவடிக்கையை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கமலினுடைய படம் தக் லைஃப் படம் நாளை தினம் வரக்கூடிய 5ஆம் தேதி இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த வெளியீட்டு கர்நாடகாவில் நடைபெறாது என்று தடை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கமலினுடைய பேச்சுக்கு கன்னட மொழி ஆதரவாளர்கள், கன்னட மொழியாளர்களோட ஒரு கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த படம் வெளியிடுவதற்கு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று இந்த கமல் நடிக்கக்கூடிய இந்த படத்தரப்பு தயார் நிறுவனம் மூலமாக நீதிமன்றம் நடத்துக்கு நாடப்பட்டிருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் கமல் பேசிய பேச்சு என்பது கர்நாடக மாநிலத்தில் பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில கமல் ஒரு மன்னிப்பு கேட்பதில் என்ன இருக்கிறது? அவர் மன்னிப்பு கேட்டால் இந்த பதற்றம் தணிந்துவிடும். ஆனால் ஒரு வணிக நோக்கத்திற்காக அவர் மொழி குறித்து ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய பேச்சை பேசிவிட்டு வணிக நோக்கத்திற்காக நீதிமன்றத்திற்கு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நீதிமன்றம் தற்பொழுது கமல் மீது வைத்திருக்கிறது. கமலுடைய இந்த படம் அந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக பல்வேறு கட்டங்களாக இந்த படக்குழு பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்திருந்தார்கள். பாடல் வெளியீடு, அதே போன்று அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் என்று ஒவ்வொரு கட்டமாக நாடு முழுவதும் இந்த படத்திற்காக பட தயாரிப்பு குழுவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு நிகழ்ச்சியில கமல்ஹாசன் பேசும் பொழுது கன்னட மொழி நடிகர் சிவராஜை பார்த்து பேசும் பொழுது, நான் இங்கு தமிழர்களை குறிப்பிட்டு பேசுகிறேன், நீங்களும் எங்கள் மொழியிலிருந்து வந்தவர்கள் தான், எங்களோடு சகோதரர் நீங்களும் ஒருவர் என்ற வகையில அந்த கருத்தை அவர் பேசியிருந்தார். ஆனால் இந்த கருத்து என்பது கன்னட பேசக்கூடிய மக்களால் சற்று வீரியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் போன்றவர்கள் கமல் பேசுவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கூடிய நிலையில கர்நாடகாவில் ஆளும் கட்சி, எதிர்ப்பு கட்சி என அனைத்து கட்சி மக்களும் அனைத்து கட்சி தரப்பினரும் கமலுக்கு எதிராக ஒற்றை குரலாக ஒலிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. கர்நாடகாவினுடைய பாஜகவில் இருக்கக்கூடிய எடியூரப்பாவுடைய மகன் அவர் கமலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் கமலுக்கு கன்னட மொழியினுடைய வரலாறு தெரியவில்லை என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் கர்நாடகா மாநிலத்தில் கமலுடைய நடித்திருக்கூடிய தக் லைஃப் படத்துக்குடைய ப்ரமோஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கூடிய பேனர்கள், பதாகைகள், போஸ்டர்கள் கிழித்து ஒட்டப்படுகிறது. கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த எதிர்ப்பு வலுத்து வந்த நிலையில கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதையும் சற்று சுத்தலாக அவருக்கே உரிய பாணியில அன்பு என்று மன்னிப்பு கேட்காது என்று தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது மேலும் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதாகவே அமைந்திருந்தது. இதற்கு பிறகாக கமல் கேரளாவில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இதுபோல் சொன்னதுக்கு பிறகாக கர்நாடக மாநிலத்தில் இந்த பிரச்சனை மேலும் வலுவடைந்திருக்கிறது. குறிப்பாக நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று அடிப்படையில் அவர் பேசியதாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு எதிராக கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. கமல் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இந்த படம் வெளியாவதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக கமல்ஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கும் நேரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றமும் கமலுக்கு எதிரான பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கமல் பேசக்கூடிய இந்த பேச்சு என்பது ஒரு மொழியியல் ஆய்வாளர், ஒரு மொழி நிபுணர் பேசக்கூடிய பேச்சு. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதரும் அல்ல, அவர் ஒரு சினிமா பிரபலம், நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நபர். அவர் பேசுவது என்பது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இந்த விவகாரத்தால் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பதற்றம் என்பது கமல் மன்னிப்பு கேட்டால் தணியக்கூடியது. ஆனால் கமல் மன்னிப்பு கேட்பதற்கு ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வியும் கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான கேள்விகளை கமலுக்கு எதிராகவும் இந்த வழக்குல கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த வழக்கு தற்பொழுது 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
கமல் ஒரு முறை தனது வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக கவனித்திருக்க யோசித்து பேசியிருக்க வேண்டும் என்ற வகையெல்லாம் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கமல் பேசியது பிறகு தற்போது வரை நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.